மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் சோல்மேட் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மெசேஜ் லெட்டர் ஃப்ரம் யுவர் சோல்மேட், இதுதான் நம்மளோட டாபிக் இன்றைக்கி. அது ஏன் எனக்கு இந்த ரீடிங் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்களோட சோல்மேட் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த ரீடிங் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருந்துகிட்ருக்கோம். ஓகே கைஸ், உங்களுக்கு உங்கள் சோல்மேட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இயர் எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த இயர் எண்டுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட சோல்மேட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த ரீடிங் ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ரீடிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா உங்கள் எனர்ஜிஸ் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நாம் பைல்ஸ் சூஸ் பண்ணிடலாம். பைல் நம்பர் 1 இந்த Black கலர் ஸ்டோன். பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர் ஸ்டோன். அண்ட் பைல் நம்பர் 3 இந்த ஸ்டோன். ஓகே, உங்கள் பைல் எது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பைலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? உங்கள் பைலை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா கைஸ்? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகே ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு நிமிஷம். நான் இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ரீடிங் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஓகே, ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த Black கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே பைல் நம்பர் 1, உங்களோட சோல்மேட் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரணும்னு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். வாங்க. ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் விழுந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறவங்க உங்களோட பாஸ்டில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்டில் இருக்க பர்சனை கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இல்லை உங்களோட பாஸ்ட் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்சனோட நேமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பற்றி கேட்டாலோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது.
ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கைஸ். ஓகே, ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு இதுக்காண்டி கூட உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1க்கு அவங்க சோல்மேட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, மேபி இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிற பர்சனாக கூட இல்லாமல் இருக்கலாம் கைஸ். ஃபைல் நம்பர் 1. உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நடுவில் ஒரு பிரேக் கூட வந்திருக்கலாம் கைஸ். எல்லாருக்கும் இந்த பைல் செட் ஆகாது. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் என்ன சொல்கிறது, நான் எதிர்பார்த்த இன்ஃபர்மேஷன் இது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கைஸ். இந்த பர்சன் உங்களோட சோல்மேட் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹாப்பினஸ் நீங்கள் தான். லைஃப்பில் எவ்வளோ தான் அவங்க சந்தோஷப்பட்டாலும் சரி, எவ்வளோ தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சாலும் சரி, அவங்களோட ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் நம்ம ஆசைப்படுற எல்லாம் கிடைச்சாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி தானே கைஸ் இருக்கும். அவங்க இப்போது லைஃப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு கில்ட்டினஸில் இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்குக்கான காரணம் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு இல்லை, என்னோடய ஜாப் கரியர் எனக்கு இம்பார்ட்டண்ட், எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் அதில் அச்சீவ் பண்ண முடியாது, ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். இது எல்லாருக்கும் இல்லை. பைல் நம்பர் 1 பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக் கைஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரெசனேட் ஆச்சுன்னா கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த பர்சன் வந்து உங்களோட வேல்யூவை இப்போ அவங்களுக்கு புரிய வருது. என்ன தான் நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட இருந்தாலும் கரெக்டான ஒரு பர்சன், ஒரு ட்ரூவான ஒரு சோல் இல்லையேன்னு நினச்சி அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எனர்ஜிஸ் வந்து ரொம்பவும் ஃபீல் ஆகுது. அவங்களால வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனை நாள் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் வந்துட்டு இருந்திருக்கு. ஏன் நாம் இப்படி இருக்கோம், என்ன ரீசன்னால நமக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் எதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு இப்போது கொஞ்ச நாளாக தான் ஓகே இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் கைஸ். ஒரு சில பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம, இல்லை இந்த பர்சன் வந்து மறுபடியும் பழைய மாதிரி தான் இருக்காங்க, ஸோ அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க இதுக்கப்புறமா கூட அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து உங்களை விடணும், இல்லை வேண்டாம், இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த பர்சன் எப்படினாலும் உங்களை தேடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே உங்களை பிடிச்சிருக்கு கைஸ். அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வரணும்னு ஆசைப்படுறாங்க.
ஆனால் ஒரு சில பேருக்கு உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கைஸ். ஸோ நீங்கள் அது உங்களோட விருப்பம், நீங்கள் சான்ஸ் கொடுக்கணுன்னாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் இருக்குது. ஓகே மேம், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பர்சன் வந்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை இந்த பர்சன் ஒரு சில பேருக்கு நேரில் காண்டாக்ட் பண்ணுவாங்க கைஸ், மீட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி வரும். ஓகேவா கைஸ்? உண்மையிலே ஒரு சூப்பரான பிகினிங். உங்கள் சோல்மேட் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஓகே கைஸ், இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு எப்படின்னா இது வந்து அந்த பர்சன் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பிளேஸில் இருக்கிறது நீங்கள் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஃபீல் எனக்கு வருது. அது ஏன்றது தெரியல. லைக் எனக்கு வர இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் கடவுள்கிட்டையோ இல்லை யூனிவர்ஸ் கிட்டேயோ நீங்கள் எதுக்கு யூனிவர்ஸ், நான் மட்டும் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு மட்டும் லவ் அப்படின்ற ஒன்று என் லைஃப்பில் இருக்கவே இருக்காதா? நான் எல்லாத்துலேயும் ட்ரூவாக தானே இருக்கேன். நான் யாரையும் சீட் பண்ணணும்னு நினைக்கல, யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் ஏன் என்னை மட்டும் எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க? எனக்குன்னு சோல்மேட் கிடையாதா? இந்த லைஃப் டைமில் நான் இப்படியே தான் இருக்கணுமா? அப்புறம் ஏன் நீங்கள் வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய பேரை காட்டுறீங்க? அது ஏன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சன் மேலே மட்டும் எனக்கு லவ் வரணும், அந்த பர்சனும் இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரியான ஃபீல் உங்களுக்குள்ளே நிறைய இருந்துகிட்டே இருக்குது. சில பேருக்கு இந்த எனர்ஜி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட இருக்கலாம். ஓகேவா கைஸ்? இந்த எனர்ஜியில் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் இப்படி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து யூனிவர்ஸ் உங்களோட சோல்மேட்டை வித்தின் மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்க்குள்ளே இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்துடுவாங்க கைஸ். கண்டிப்பாக இந்த பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க. ஃபைல் நம்பர் 1, யூனிவர்ஸ் வந்து உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறீங்க. வாவ், எஸ், அந்த பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்க. மேபி இந்த பர்சன் உங்களோட பாஸ்டில் இருந்தனாலும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நியூ பர்சனாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு 2 பேருமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். இப்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களோட பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வர டைமில் நீங்கள் உங்களோட கரியரை நோக்கி ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஓகே, நம்ம கரியர் தான் முக்கியம், நம்மளோட ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். கைஸ், உங்கள் சோல்மேட் உங்களுக்கு என்ன உங்கள் சோல்மேட் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் நிறைய பர்சன் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அது ஏன் எனக்கு இதே விஷயத்தை எனக்கு மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல.
இதனால் உங்கள் ஃப்யூச்சரில் வர பார்ட்னர் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா, என் சோல்மேட் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க கைஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களோட லைஃப் உங்களோட கரியரை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். உங்களை வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் ஆசைப்படுற உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வரணும். லவ் யோர் செல்ஃப் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்களால் முடியும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க கைஸ். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னோடய சோல்மேட் எப்போ எங்கிட்ட வந்து பேசுவாங்க, நாங்கள் எப்போ மீட் பண்ணுவோம் கைஸ்? ஒரு சில பேருக்கு நெக்ஸ்ட் இயரே நீங்கள் உங்களோட சோல்மேட்டை மீட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறது, நிறைய ப்ராப்ளம்ஸில் இருப்பீங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸில் இருப்பீங்க, ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கான ப்ராப்ளம்ஸில் இருப்பீங்க. அண்ட் இந்த பர்சன் வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க தான் உங்களோட சோல்மேட் அப்படின்றது. வாவ் கைஸ், உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க பைல் நம்பர் 1. வாவ், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீடிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எனர்ஜியாக இருந்தது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பைல் நம்பர் 1, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கை சந்திக்கலாம். சி யூ, டாடா, பாய். ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நாம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. பைல் நம்பர் 2 உங்களுக்கு உங்கள் சோல்மேட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஓகே கைஸ், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்டேபிளான மைண்டில் இருப்பாங்க கைஸ். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் வந்து ரொம்பவும் எப்படி சொல்கிறது, ஸ்டேபிளாக இருப்பாங்க, மாற மாட்டாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்களா, ஓகே நான் வந்து இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறேன், என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற அந்த இதுக்கு தான் வந்துடுவாங்க. ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன் அதனால் வந்து அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு மாற மாட்டாங்க. உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சன் வந்து உங்களை விட சீனியராக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே ஓகே பைல் நம்பர் 2, உங்கள் சோல்மேட் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். உண்மையிலே பைல் நம்பர் 1 வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு அவங்க எனர்ஜிஸ் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. எஸ், ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்றத அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து எல்லா முடிவையும் வந்து யூனிவர்ஸ்கிட்டையும் உங்களோட சோல்மேட் கிட்டேயும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மேபி இது ஏன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்றது தெரியல, இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல கைஸ். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த இன்ஃபர்மேஷனை விட்டுருங்க. ஓகே கைஸ், எனக்கு ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரோ ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிட்டீங்க, இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களையோ அம்மா அப்பா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிரதர் சிஸ்டர்,
யாரோ ஒருத்தவங்கள நீங்கள் ரொம்பவும் டீப்பாக ஹர்ட் பண்ணிட்டீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ரொம்பவும் என்ன சொல்கிறது, அவசரப்பட்டு எல்லாத்துலேயும் முடிவெடுக்கிறீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கோவப்படுறீங்க. மெச்சூரிட்டின்றது உங்களுக்கு என்ன சொல்கிறது கைஸ், மெச்சூரிட்டின்றது அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு கோவம் உங்களுக்கு வருது. அது ஏன் அப்படின்றத நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியல கைஸ். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ். ஓகே, அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, ரொம்ப பொறுமையாகவும் இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஓகே, எது நடந்தாலும் ஒரு ரீசன் இருக்குது, யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இது நடக்குதா, அப்போ ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுறீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க கைஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், இந்த எனர்ஜிலேருந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஒரு சில பேரோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இருந்திருக்காங்க. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் ஒரு சில பேர்னால அந்த பர்சனை விட்டு கொடுக்கவும் முடியல. கைஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துல இவங்களை விட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. நீங்கள் இவங்களை விடுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களோட சோல்மேட்டும் சொல்கிறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதும் விடுறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகே, உங்களோட சோல்மேட் உங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும். ரொம்ப தூரம் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்துடுவாங்க. மேபி இந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இப்போது ஹார்ட் பிரேக்கில் இருக்கலாம். ஓகே, அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டாங்க, உங்களை ஏமாற்றிட்டு வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் உங்களோட பார்ட்னர் யாரோ அவங்க உங்களை தேடி வராங்க. உங்களோட சோல்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, ஜஸ்ட் பொறுமையாக இருங்க, நான் வர டைம் வந்துருச்சு, நான் சீக்கிரம் உங்களை தேடி வரப்போகிறேன், என்னோட எனர்ஜி உங்களை தேடிட்டுருக்கு, நான் சீக்கிரம் உங்களை தேடி வரப்போகிறேன். அவங்களும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் போராடிட்டுருக்காங்க கைஸ். அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆனால் உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஓகே, பால் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே,
ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனர்ஜிஸ். கைஸ், இதில் உங்களோட சோல்மேட் ரொம்பவும் மெச்சூர்டாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க. ஸோ அது என்னன்றது எனக்கு தெரியாது கைஸ், உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாததும் உங்கள் விருப்பம். உங்களோட சோல்மேட், எஸ், உங்களோட சோல்மேட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸான ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறாங்க கைஸ். மேரேஜ், லவ் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. இந்த பர்சன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த மைண்டில் இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணணும். என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா? எஸ், இருக்காங்க. உங்களை தேடி வர போகிறாங்க. மேபி உங்களுக்கும் இந்த பர்சனுக்கு ஒரு 3 years டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க. பைல் நம்பர் 2. வா, ஓகே. மேபி இந்த பர்சன் வந்து உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ், அவங்களுக்கு ஒரு அக்காவோ இல்லை தங்கச்சியோ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கைஸ், ஒரு சில பேர் வந்து வித்தின் 2 weeksக்குள்ளே கூட இந்த பர்சனை நீங்கள் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 weeks ஆர் 10 days இதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த பர்சனை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேம், ஓகே, என்னோடய பாஸ்டில் இருந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வர இந்த பர்சனாவது நான் ஆசைப்படுற மாதிரி இருப்பாங்களா? இவங்க தான் கைஸ் உங்களோட சோல்மேட். ஃபைல் நம்பர் 2. இதை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் கொஞ்சம் தெளிவாக ஆக்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பர்சனை நீங்கள் லவ் பண்ணுறப்ப அவங்க தான் நம்மளோட சோல்மேட்டோ அப்படின்றதில் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் கிடையாது. உங்களோட சோல்மேட் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. வாவ். நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ உங்களோட ஆசைப்படியே யூனிவர்ஸ் வந்து உங்களோட சோல்மேட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. வாவ். பைல் நம்பர் 2 உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸ். எனக்கு உண்மையிலேயே உங்கள் பைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்காத ஒரு எனர்ஜினே சொல்லலாம். ஓகே, பைல் நம்பர் 2 ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஹலோ பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 ரெண்டு பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைல், உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட சோல்மேட். உண்மையிலே இந்த ரீடிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. எமோஷன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படினாலும் அவங்க அடைஞ்சே தருவாங்க. அதுதான் கைஸ் அவங்க. இதை மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அந்த பர்சன் எப்படினாலும் சரி தேடி வந்துடுவாங்க. எப்படினாலும் எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஒரு பர்சன் கிடையாது.
ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்களா, எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லையா, நான் பாட்டு கிளம்பிட்டே இருப்பேன், எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன் இவங்க. ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி தான் இவங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களோட பர்சன். வாவ். ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் அவசரப்படுற மாதிரி எனக்கு எந்த ஒரு எனர்ஜியும் காட்டல. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணி எல்லாம் இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணி என்ன போகுது, அவ்வளோதான், நான் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு சில பேர் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ஏன்னா நான் நிறைய பட்டுட்டேன், என்னை நிறைய பேர் எல்லாம் நல்லா எனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நான் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த ஒரு இதுலேயும் நான் வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரியோ இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற மாதிரியோ ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் நான் இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க. சில பேருக்கு இவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து உங்ககிட்ட ஓகே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணாமல் கொஞ்சம் அலைய விடுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க, இல்லை எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபைல் நம்பர் 3 இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்தது மாதிரி தான் கைஸ் எனக்கு காட்டுறாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் கைஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்பவே உங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க தான் நம்மளோட பார்ட்னர், மேம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மற்ற 2 ஃபைல் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை மேம் எனக்கு 2 ஃபைலுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரீடிங் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, கைஸ் ஃபைல் நம்பர் 3 எனக்கு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. என்ன அப்படின்னா, உங்களோட சோல்மேட் இப்போ கரண்ட்டாக ஒரு கர்மிக் சைக்கிள்லேருந்து வெளியே வர போகிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களால அவங்களோட எனர்ஜிஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்காங்க கைஸ். நம்ம லைஃப்பில் ஒரு ஹோப் இருக்கா, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா, ஏன்னா எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு, ஹோப் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஆனால் சீக்கிரம் அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களை காட்டுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பர்சன், நீங்கள் நினைக்கலாம் நானே இப்போ தான் கடவுளே பெரிய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு எதுக்கு இன்னொரு பர்சன், நான் மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு நான் விரும்பலை, ஏன் நீங்கள் வந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க யூனிவர்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து உங்களோட பார்ட்னர் ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் வந்து வேற ஒரு பர்சன் இருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்ககிட்ட பேசுகிறது எல்லாம் இந்த பர்சன் பண்ணிகிட்ருக்காங்க. கைஸ், ஃபைல் நம்பர் 3 இந்த பர்சன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க மனசில் வேற ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறதும் இது பண்ணுறதும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. எஸ், நீங்கள் வந்து அவங்கள அந்த பிளேஸில் வச்சு நீங்கள் அவங்கள பார்க்கல. இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு வெல் விஷர் அப்படின்ற பிளேஸில் நீங்கள் அந்த பர்சனை வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் டக்குன்னு இப்படி சொல்லவும் உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகே,
ஆனால் அந்த பர்சன் உண்மையாகவே உங்களை விரும்புகிறாங்க கைஸ். எஸ், உண்மையாகவே உங்களை விரும்புகிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ தான் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அந்த இதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். மேபி இந்த பர்சனை வந்து நீங்கள் கைஸ், பாட்டம் ஆஃப் த டெக் 2 ஃபூல். கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களுக்காக எதுனாலும் பண்ணுவாங்க. பைல் நம்பர் 3. எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க கைஸ். மேபி உங்களோட பார்ட்னர் கூட உங்களை விட்டுட்டு போகலாம். ஜஸ்ட் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த பர்சனை பற்றி. மேபி அவங்களுக்காக கூட இந்த ரீடிங் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கலாம். அவங்களோட உண்மையான கேரக்டரை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த ரீடிங் அவங்களுக்கு வந்திருக்கலாம் கைஸ். 3 பைலுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக். எல்லாருக்கும் செட் ஆகுமான கண்டிப்பாக ஆகாது, எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸ். ஐ கேன் ஃபீல் இட் கைஸ். உண்மையிலே என்னால் ஃபீல் பண்ண முடியுது உங்களோட எனர்ஜிஸ், அந்த பர்சனோட எனர்ஜிஸ். எஸ், வாவ் கைஸ். எஸ் ஆர் நோ கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் எஸ். எஸ், டெஃபினெட்லி. ஓகே கைஸ், ஆக்சுவலி நீங்கள் அந்த பர்சனை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. இந்த ஒன்று தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் தான் அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. அவங்க இப்படியோ அவங்க அப்படியோ, அவங்க நம்மளை சீட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு மைண்டில் இல்லாமல் இருக்கலாம். டெஃபினட்டாக இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கைஸ். டெஃபினட்டாக இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இது ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? இது சோல்மேட் கனெக்ஷன் தான் கைஸ். நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கப்பலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை அப்படின்னா அந்த பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்களோட வேல்யூ அந்த அளவுக்கு இது பண்ணாமல் இந்த பர்சன் கூட உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு குட் ஸ்டார்ட் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, கைஸ், இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி இருக்கேன், நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்காது. நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை அந்த பர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ, இல்லை வந்து ஃபினான்ஷியலாக அந்த பர்சன் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாங்க அப்படின்னாலோ, இவங்க வந்து உங்களை எந்த ஒரு இதுலேயும் குத்தி காட்ட மாட்டாங்க. நான் வந்து இப்படி ஸ்டேபிளாக இருக்கேன், நீ அப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்கள விட கண்டிப்பாக பெட்டராக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க எந்த ஒரு இதுலையுமே வந்து உங்களை குத்தி காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. கைஸ், அவங்க உங்ககிட்ட கேட்குறது இந்த ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் வருது. நான் என்ன பண்ணாலும் சரி, இங்கே கார்ட்ஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. நான் உங்களுக்கு எல்லா சைட்லேருந்தும் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு கேர் கொடுத்துட்டேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் என்னை வந்து ஹர்ட் தான் பண்ணுறீங்க. என்னால் வந்து அந்த பெயினை அக்செப்ட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றத அந்த பர்சன் சொல்கிறாங்க. கைஸ், உண்மையிலே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பைல் நம்பர் 3. மேபி இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம், அந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஓகே, ஃபைனலாக பைல் நம்பர் 3க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். நீங்கள் எஸ்ஆர் நான் கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் எஸ்.
ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் கூட உங்களை பேசி ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஓகே கைஸ், இந்த பர்சன் உங்களோட பாஸ்ட்லேருந்து வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்த ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது கண்டிப்பாக. கைஸ், நீங்கள் வந்து வித்தின் 6 வீக்ஸ்க்குள்ளே இந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். சில பேருக்கு நியூ இயரில் கூட இந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். வாவ், பயல் நம்பர் 3. எனக்கு உண்மையிலே உங்கள் ரீடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye.